H-1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 உயர்த்திய அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவை ரத்து செய்யக் கோரி அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கான H-1B விசா பெற்று இந்தியா, சீனா, தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விசாவை பெறுவதற்கான கட்டணத்தை $1,32,000 இருந்து $88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அண்மையில் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் இந்த கட்டண உயர்வுக்கு தடை விதிக்குமாறு சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட நீதிமன்றத்தில் சுகாதார நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்கள் தாக்கல் செய்த மனுவில் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்ற உலகம் முழுவதும் உள்ள திறன் வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் அவர்களின் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் H-1B விசா வழங்கும் நடைமுறை நாடாளுமன்றத்தால் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ரத்து செய்யவோ மாற்றம் செய்யவோ ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்காவை நம்பியிருக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் அவர்களை நம்பியிருக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மத போதகர்கள் போதிய அளவில் கிடைக்காமல் பல்வேறு துறைகளும் ட்ரம்பின் விசா கட்டண உயர்வால் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ட்ரம்பின் நடவடிக்கைக்கு தடை விதிப்பதுடன் H-1B விசா வழங்குவதில் பழைய நடைமுறையை தொடர உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.